எதிர்பார்ப்பற்ற மனநிலைன்றதே எதிர்பார்ப்பு தான். நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, அது பேர் என்ன? அதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் எதிர்பார்ப்பற்ற மனநிலை வராது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லது இன்பமாக மாற்றும் மனநிலை எனக்கு வேணும்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? எதையும் இன்பமாக மாற்றிக்கொள்ளும் மனநிலை வேண்டும் அப்படி கேட்கணும். எதையும் ஏற்கும் மனநிலை எனக்கு வேண்டும், எதையும் எனக்காக மாற்றும் மனநிலை எனக்கு வேண்டும் தான் கேட்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமலாம் இருக்க முடியாது. பூமியில் வந்துட்ட மரணத்தை எதிர்பார்க்கணும். ஆமாவா இல்லையா? செத்து போயிடுவேன். எவனை கூட பேசினாலும் என்ன புரிஞ்சுப்பான்னு தெரியாது, என்ன பண்ணுவானோ நமக்கு தெரியாது. என்ன வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது. அதை சந்திக்கிற மனநிலை வேணுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ எதிர்பார்க்காம ஒன்று நடக்குமா என்ன? வயசானால் தாடி வெள்ளையாகும். நான் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காம இருந்தாலும் ஆமா ஆகாதா? டை அடிச்சிக்கலாம், டை அடிக்காமல் இருக்கலாம், யார் இஷ்டம். வாய்ப்பு இருக்குது. இங்கே எனக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால் சும்மா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறேன் அதெல்லாம் சும்மா செத்துரு. எதுவும் எதிர்பார்க்குற அந்த மனநிலை உங்களுக்கு ஓணும்னா கம்முன்னு போய் என்ன பண்ணுறது, என்ன ஒரு பாய்சன் வாங்கி செத்துரு. வாழ்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை அல்லது வரம் வந்துனே இருக்கும். போகிற வழியில் ஒரு ஸ்வீட் இருக்கும் சாப்பிடுவேன், காரம் இருக்கும் சாப்பிடுவேன், இட்லி இருக்கும் சாப்பிடுவேன், ஃபுட் பாய்சன் ஆகி பேதி ஆகி வாந்தி எடுத்து போயிருப்பேன். எனக்கு அது அனுபவமே. டெல்லிக்கு டூர் போனோம் நாங்கள் ஒரு 15 நாள். அண்டா விற்றானுங்க. ஒரு 6 அண்டாவை உள்ள அமுக்குனேன். ஆல்மா இந்தியா கேட்டில் போய் பார்த்துட்டேன். காந்தி என்ன இது காந்தி அந்த இடம் பேர் என்ன? காந்தி அடக்கம் பண்ண இடம், செத்து பொச்ச இடம்னு சொல்லணுமா அடக்கம் பண்ணணுமா? காந்தி பொணத்தை பொச்ச இடம் அப்படி சொல்லணுமா? காந்தியை சாந்தி பண்ண இடமா? தெரில. அதை நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோ தூரம் போய். ஏன் 6 அண்டா என்ன பண்ணிச்சு என்ன? எதுவும் எதிர்பார்க்கவே வேணாம், ஏது வேணால் நடக்கும். வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஏது வேணால் நடக்கும். நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக சென்னைக்கு போய்ட்டோம்னு நினச்சா நடுவில் ஒரு கார் மாட்டிச்சு. யாருக்குன்னா தெரியுமா என்ன? எந்த நேரத்தில்னா எதனா நடக்கும். அதனால தான் டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான் காரில். அப்படித்தானே? இப்போ நீங்கள் டூல்ஸ் இல்லாமல் வாழலான்னு நினைக்கிறீங்க, புத்திசாலித்தனம் இல்லாமல் வாழலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நாய் மாதிரி இருங்க. அதுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பொட்டை நாய் வந்தால் இது பண்ணணும், எஜமா வந்தால் வாழாட்டணும், ஒரு எதிரி நாய் வந்தால் வாழை தூக்கி சூத்தில் விட்டுக்கணும். நாய்க்கே அந்த பிரச்சனைனா உங்களுக்கு என்ன, நமக்கு என்ன? எனக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான். ஸோ எதிர்பார்ப்பற்ற மனநிலைலாம் கிடையாது. எதையும் சமாளிக்கிற மனநிலை வரணும் எனக்கு.